அன்பார்ந்த தியானதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். கர்மா அப்படிங்கிறது எதனால் மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் கர்மாவால் உழண்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம். எல்லா மனிதனுடைய பிறப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிறப்பு. அந்த லக்கண புள்ளி, பிறப்பு லக்கண புள்ளி, உங்களுடைய உயிர் எந்த நட்சத்திர பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறது என்பதை கரெக்டா செட் பண்ண தெரியணும். அப்ப அந்த கரெக்டா செட் பண்ண தெரியும்னா, ஒரு பாதத்தில் ஆணாக ஒரு மனிதன் பிறந்தால் 1 3 தான், பெண்ணாக பிறந்தால் 2 4 தான். அதை நம்ம செட் பண்ணணும். அதை செட் பண்ணா நான் இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த கர்மாவை என்ன சொன்னா நீங்க சரியாக தீர்மானிக்க முடியாது. அப்ப மனித வாழ்க்கையில் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்தான். எதுக்கு சொன்னோம்? சும்மா ஒன்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் உங்களுடைய லக்கண புள்ளி இருக்கு இல்லையா, அந்த லக்கண புள்ளிக்குள்ளான கிரகம் எங்க போய் உட்கார்ந்துருக்கு? லக்கண புள்ளிக்கு உண்டான கிரகம், லக்கண புள்ளிக்கு உண்டான கிரகம்னா இப்போ ஒருத்தர் மேச லக்கணத்துல போய் பிறந்திருக்காரு, பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் போய் உயிர் புள்ளி உட்கார்ந்திருக்கிறது என்று சொன்னால், உயிர் புள்ளி உட்கார்ந்துருக்கு. ஒரு பெண்ணுன்னே வச்சுக்கிடுங்க, பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல உயிர் புள்ளி உட்கார்ந்துருக்கு. அந்த உயிர் புள்ளிக்கு உண்டான சுக்கிரன் எங்க போய் உட்கார்ந்துருக்கிறானோ அதுதான் அவளுடைய கர்மா. அந்த சுக்கிரன் ஆக்சுவலாகவே இது ஒரு உண்மையான ஜாதகம். அது போற நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்குதுன்னா அவளுடைய திருமண வாழ்க்கை சரி இருக்காது. திருமண வாழ்க்கை சரி இருக்காது. லக்கண புள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த லக்கண புள்ளிக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் எந்த இடத்தில் போய் உட்கார்ந்திருந்தாலும் சரி, அந்த நட்சத்திரத்திற்குண்டான தோஷத்தை அவ திரும்ப 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 என்னதான் இருந்தாலும் அது செவ்வாயுடைய சாபம். அப்படின்னா யாரு கூடயும் இருந்து ஒற்றுமையாக கடைசி வரைக்கும் காலம் கழிக்க மாட்டான். இதான் அவளுடைய உண்மையான சொருபம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய லக்கண புள்ளி தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். லக்கண புள்ளி தான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். அந்த லக்கண புள்ளிக்கு உண்டான கிரகம் நம்ம எப்பயுமே என்ன சொன்னா அதோடைய பழக்க தோஷத்தின்படி தான் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அந்த பழக்க தோஷத்தின்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிற காரணத்தினால நமக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். அதோடைய கேரக்டர் எந்த நட்சத்திரத்துல போய் உட்காந்து அந்த கேரக்டர் படியே தான் நம்ம இருப்போம். இப்போ லக்கண புள்ளி என்று சொல்லக்கூடிய கிரகம் சித்திர நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்தாச்சுன்னா எப்பயுமே சுக்கிரன் சார்ந்த விஷயத்தில் அதிக நாட்டம், ஈடுபாடு, அதோடைய என்டர்டெயின்மெண்ட்லயே போய் 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 கடைசியில் கர்மாவை திரும்ப 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 இழுத்து கொண்டே இருப்பான். இது உண்மையிலும் உண்மை, 100% ஒரு உண்மை, 100% ஒரு உண்மை. அப்ப அந்த ஒரு நபருடைய லக்கண புள்ளி திருவாதிரை நட்சத்திரம் 1. அந்த திருவாதிரை நட்சத்திரம் 1க்குண்டான ராகு இருக்கிறார் இல்லையா, அவர் அந்த ராகு விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் என்ன தோஷம் உடையது? ராகுடைய தோஷம் உடையது. அவருடைய அந்த ஃபீல்டே என்ன ஃபீல்டு தெரியுமா? போகம், மருத்துவம். மருத்துவத்துல போகத்தை பத்தி ஒரு மனிதன் போகத்தை சரியாக அனுபவிக்காத மனிதனை அந்த நபர் அதற்கு மாத்திரை தயாரிச்சு அதை கொடுத்து அந்த கர்மாவை அவர் இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்திட்டே இருக்கார். அப்ப இதுக்கெல்லாம் இந்த கர்மாவை நீங்கள் சரி பண்ணணும். இது மாதிரி தான் எல்லாரும் உழண்டுகிட்டு இருப்பாங்க. இப்ப எங்க வீட்டுல இருக்கிற ஜாதகத்தை எல்லாம் போட்டு பார்த்து இவங்க என்ன ஆதிபத்தியத்தில் இருக்காங்கன்னா அது அப்படியே இருக்குது. எனக்கே நான் போட்டு பார்க்கும்போது அதே ஆதிபத்தியத்தில் இருக்கும். ஆனால் அந்த ஆதிபத்தியத்திற்குண்டான ஒரு பாலியத்தில் என்ன சொன்னான்னா
அது ஒரு மறக்க முடியாத நெகட்டிவ்ல நடந்தது. அதற்கு பிறகு என்ன சொல்றேன்னா, நம்ம கொஞ்சம் அறிவு சார்ந்த பெரியவர்களை சந்தித்து அதற்கெல்லாம் தீர்வெல்லாம் தெரிஞ்ச பிறகு நாம் என்ன சொன்னா, வாழ்க்கையில் அது மாறாது. ஆனால் என்ன சொன்னா, பாதிப்பில்லாமல் வாழ்க்கையை கொண்டு போறதுதான் நம்மளுடைய இயல்பு நிலையாக நம்ம ஆக்கிக்கிட்டோம். அதே மாதிரி கர்மா என்பது சனி நின்ற நட்சத்திரத்திலையும் கர்மா இருக்குது. லக்கண புள்ளிக்கு உண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அது காலம் பூலா உங்களை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கும். இம்மையும் மறுமையும் அப்படின்ட்டான். அதை நீங்க பிளஸ்ஸா மாத்தணும். அந்த பிளஸ்ஸா மாத்துவதற்கு என்ன வழி? சுக்கிரனுடைய தோஷம்னா, சுக்கிரன்னா பெண் 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 சார்ந்த விஷயம்தான் எனக்கு என்டர்டெயின்மெண்ட்னா, சுக்கிரன் என்று சொன்னால் வீடு, மனை, வாகனம், வண்டி, யோகம், இத்தனை சுக்கிரன் தான். அதை கர்மாவை விதியை மதியால் வெல்லணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் சொன்னா, இந்த லக்கண புள்ளிக்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அதற்குண்டான தோஷத்தை போக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் வருடம் ஒரு முறையாவது நீங்கள் அந்த நாளில் சென்று வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மா குறையும். அதே இன்னொன்னு என்ன சொல்றான்னா, எந்த தோஷத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த தோஷத்திற்குண்டான நாளில் உபவாசம் இருக்கணும். உபவாசம் என்பது கர்மாவை இமீடியட்டா பண்ணணும். சோத்தை திங்காம இருந்து பட்டினி கிடந்தால் உபவாசத்தால் பெரிய சாதனை பண்ணலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை நீங்க பரிச்சித்து பார்க்கணும். அப்படி நீங்க பரிச்சித்து பார்த்துதான் நீங்கள் வெற்றி பெற முடியும். லக்கண புள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்துடைய தோஷம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். இந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். சில பேர் என்ன செய்வான் தெரியுமா? ஐயாலே, அது பிறவியில வந்ததுடா, தொட்டில்ல வந்த பழக்கம், அதை ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்னு என்ன சொல்றான்னா, ஏன் சொன்னாங்கன்னா இதைத்தான் தொட்டில் பழக்கம். என்னடா எல்லாரும் நீங்க நினைச்சு தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்ங்கிற பழக்கத்தை அந்த அந்த ஒரு சொலவடையை ஏன் சொன்னார்கள்? எதற்காக சொன்ன? விளையாட்டாக சொல்லியிருப்பாங்க. அப்ப தொட்டில் பழக்கம் என்பது இவனுடைய பிறப்பு லக்கண புள்ளி குண்டான நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கோ அதை இவன் கம்பைன் பண்ணி அனுபவிப்பான். ஏன்னா லக்கண புள்ளி என்பது ஒரு உயிர். அந்த உயிர் போய் எந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கோ அதுக்குண்டான தோஷம் அப்படியே மிங்கிலாகி அதுலதான் என்ன சொன்னான்னா அதை அதை அனுபவிச்சுட்டே இருக்கும். அது அளவுக்கு மீறி போறதுதான கர்மா. 5 ரூபா கடன் இருந்தா ஒன்றும் பிரச்சனை. 5000 ரூபாய் கடன் இருந்தா அவனால என்ன செய்ய முடியும்? அதுல மாட்டிட்டு முழிப்பான். அப்ப இதனாலதான் எல்லாருமே மாட்டிட்டு முழிக்கானுங்க. அப்படி மாட்டிட்டு விழிக்கும் போது ஒவ்வொருத்தரும் அந்த கர்மாக்குள் போய் விழுந்துதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த கர்மாவை என்ன சொல்லலாம்னா, நீங்கள் நிவர்த்தி பண்ணுவதற்கு உங்களுடைய லக்கண புள்ளிக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான தோஷத்தை ராத்திரியிலே அனுபவிக்க. இத யாருமே புரிஞ்சு கொள்வதில்லை. அப்ப புரிந்து கொண்டு அதை என்ன செய்யணும்னா, நம்மளுடைய கட்டுக்குள் அதை வைத்திருந்தால், மனிதன் இந்த உலகத்தில் பிறந்த மனிதன் எவனுமே என்ன சொன்னா 100% சுத்தமானவன் கிடையாது, இருக்க முடியாது. விரலே 5க்கு 2 பழுதில்லைன்னு தான் சொல்லுங்க. 5க்கு 2 பழுதில்லை. சமூகத்திற்கு நீ செய்கின்ற செயல்கள் என்ன சொன்னா துன்மார்க்கத்தை கொடுத்து விடக்கூடாது. உன்னுடைய குடும்பத்துக்கு துன்மார்க்கத்தை கொடுக்க, நீ அதுக்குள்ள போய் விழுந்து என்ன சொன்னாலும் நோய் நொடியை வாங்கி சம்பாதிச்சுட்டு என்ன சொன்னாலும் சீரழியக்கூடாது. இதுதான் கர்மா. அப்ப இதற்குத்தான் என்ன சொல்றான்னா, இந்த லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அது உங்களை என்ன சொன்னா அதோடைய ஆசை, அதை அணுவிக்க வந்த ஆசை பாடாப்படுத்தும். அந்த பாடாப்படுத்துறதை மட்டுப்படுத்த உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அதை மட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒருத்தருக்கு
லக்கண புள்ளி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் உட்கார்ந்துருக்குன்னா அது குருவுடைய நட்சத்திரம். அந்த குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கோ அது செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து விட்டால் கல்யாணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா முடிவெடுக்கணும். வர்றவ நம்மளை வந்து என்ன சொன்னா ஆட்டி படைக்கக்கூடியவளாக வரும். செவ்வாய் என்பது மங்களக்காரி. அந்த மங்களக்காரி தோஷமுடைய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருச்சுன்னா கல்யாணம் முடிக்கும் போது டாம்பீகமாக இருக்கின்ற பந்தாவாக இருக்கின்ற வீட்டுல போய் முடிச்சுட்டான்னு வைங்க, இவனை வந்து என்ன சொல்லலான்னா எல்லா வசதியையும் கொடுத்து அடிமையாக்கிடுவாங்க. எல்லா வசதியும் கொடுத்துருவாங்க. எல்லா வசதியும், காரு வசதி, பங்களா எல்லாத்தையும் கொடுத்துருவோம். வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எங்க வீட்டுல என்ன செய்யுமா தெரியுமா, எங்களுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்ட்டுருவாங்க. அதில் கவனமாக இருக்கணும். செவ்வாய் என்பது அதிகார வர்க்கம். அந்த அதிகார வர்க்கத்தினரிடம் போய் மாட்டிக்கொண்டால் அங்க அனைத்து விதமான அரச சுகபோகங்கள் கிடைக்கும். ஆனால் நீ அடிமை. செவ்வாய் என்ன செய்வாரு? செவ்வாய் என்பது தன்னுடைய கட்டுக்குள் ஒருத்தன் இருக்கணும். தனக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு போர்வாள் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் செவ்வாய் உருவாக்கும். இதே சுக்கிரனுடைய தோஷத்துல போய் வந்தாச்சுன்னா கண்டிப்பா என்ன செய்யறான்னா வந்து அவர் பக்கத்துல ஏதாவது என்ன சொன்னான்னா வந்து அந்த சுக்கிரன் சார்ந்த விஷயம் ஒண்ணு இருக்கணும். இல்லைன்னா அவருக்கு வந்து எனர்ஜி வந்து வேலை செய்யாது. இதே மாதிரி சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாத்திற்குமே இந்த காரகத்துவம் உண்டு. இதை எல்லாரும் பரிச்சித்து பார்த்து என்ன செய்யுங்க, இந்த காரகத்துவத்திற்குண்டான மைனஸுக்குண்டான கிழமைகள் இருக்கு இல்லையா? இப்ப செவ்வாய் சாபம்னா செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க, விரதம் இருந்து முருகனை கும்பிடுங்க. சுக்கிரனுடைய சாபமா வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க. குருவுடைய சாப நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருச்சா, அப்ப வியாழக்கிழமை விரதம் இருந்து தட்சிணாமூர்த்தியவோ சித்தர்களையோ வழிபாடு பண்ணுங்க. இதுதான் நீங்கள் வந்து என்ன சொன்னா மேலா துயரில் இருந்து தப்பிக்கின்ற வழி. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்களை இந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்பதை கடைசி வரைக்கும் வந்து என்ன சொல்லலாம்னா திரும்பவும் பிறப்பெடுக்க வைத்து வாழ்க்கையை வந்து என்ன செய்யும், மீண்டும் 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 வாழ்க்கையில் பிறந்து என்னை பொறுத்தவரை பிறக்கிறது வந்து நல்லதுன்னு தான் சொல்லுவேன். அதாவது வந்து நம்ம எங்க போறோங்கிறது யாருக்குமே தெரியாது. இறந்தவன் எங்க போனான்னு யாருக்கு தெரியும்? இருக்கிறது தான் வாழ்க்கை. அதே மாதிரி அந்த அடுத்த நம்ம பிறக்க வேண்டிய விதி இருந்தால் அது நல்ல இடத்துல பிறந்து நல்ல மார்க்கத்துல போய் ஒரு வெற்றி வாகை சூடக்கூடியதாக இருந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அதை விட்டு திரும்பவும் சாக்கடையிலே வாழ்வதற்கு எதுக்கு பிறக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் யாருடைய சாரம் வாங்கி இருக்கானோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் கர்மா. அதை நீங்கள் மேலும் மேலும் கூட்டி வந்து பொதியை சமர்ந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வர்க்கத்தில் அது சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே. ஒருத்தர் சுக்கிரனுடைய தோஷத்தில் போய் அந்த லக்கண புள்ளி உட்கார்ந்துருச்சு, கல்யாணத்தை நடத்தும் போதெல்லாம் வந்து என்ன சொன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும், நிம்மதியை கொடுக்காது. கர்மா அங்க போய் இருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த கர்மாவை வந்து என்ன சொன்னா கட்டுப்படுத்த வேண்டும். அந்த கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா கரெக்டா இருக்கணும். இந்த உலகத்துல இப்படி கரெக்டா இருக்க முடியுமா என்று சொன்னால் இருக்க முடியாது. இருந்தாலும் 5க்கு 2 பழுதில்லாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை மாறும், சுகபோகங்களை அனுபவிக்கலாம். லக்கண புள்ளியே வாழ்க்கையின் தரத்தை நிர்மாணம் செய்கிறது என்பது நான் கண்ட உண்மை. நீங்களும் பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் என்ன சொல்றான்னா ஞானம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.